தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து பெரியாரின் சிந்தனைகள் உலகம் முழுவதும் பரவுவதற்கான ஒரு சாட்சியம் என்கிற வகையிலே அந்த நிகழ்வை வெற்றிகரமாக நிகழ்த்தியிருக்கிறார். ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. பெரியார் உலகமயமாகி வருகிறார். பகுத்தறிவு பகலவன் சாக்ரட்டிஸ் எப்படி உலகம் முழுவதும் போற்றப்படுகிறாரோ அப்படி 20ஆம் நூற்றாண்டில் தமிழ் மண்ணில் தோன்றிய மாமனிதர் புரட்சியாளர் தந்தை பெரியார் அவர்கள் உலகம் தகுதிய அளவில் அனைவராலும் போற்றப்படுவார் என்பதற்கு ஒரு சான்றாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. மகிழ்ச்சி. அவர் இன்னும் முழுமையாக மனம் திறக்கவில்லை. இப்போது கூட அவர் யார் யாரை சேர்க்க வேண்டும் என்பதை கூட வெளிப்படையாக சொல்லவில்லை. பழைய மூத்த தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிறார். யார் அந்த பழைய தலைவர்கள், மூத்த தலைவர்கள் என்பதை ஏன் வெளிப்படையாக சொல்ல தயங்குகிறார் என்ற கேள்வி எழுகிறது. மனம் திறந்து பேசுவேன் என்று அறிவித்துவிட்டு முழுமையாக மனம் திறக்க ஏன் தயங்குகிறார் என்ற கேள்வி எழுகிறது. அவங்க திமுகவை சொல்றாங்களா, திமுக கூட்டணியை சொல்றாங்களா? திமுக கூட்டணியை மக்கள் கைவிட்டுவிட மாட்டார்கள். மக்களின் பேராதரவு திமுக கூட்டணிக்கு இருக்கிறது. எனவே திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு அணி இன்னும் உருவாகவில்லை. அதிமுகவே இன்னும் முழுமையாக ஒரு கட்சியாக உருப்பெறவில்லை என்பதைத்தான் செங்கோட்டையன் போன்றவர்களின் கோரிக்கை நமக்கு உணர்த்துகிறது. அது இன்னும் முழுமையடைய வேண்டும், வலிமையடைய வேண்டும் என்று. அந்த அதிமுகவும் ஏற்கனவே தமிழகத்தில் வேர் பரப்ப முடியாமல் திணறுகிற பாஜகவும் ஒன்று சேர்வதன் மூலம் இந்த இரண்டு கட்சிகள் மட்டுமே இணைந்திருக்கிற நிலையில் திமுக கூட்டணியை, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை அவர்களால் எதிர்கொள்ள முடியாது, வீழ்த்த முடியாது. இருக்கிற கட்சிகள் ஒவ்வொன்றாக வெளியேறி கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே டிடிவி தினகரன் வெளியேறியிருக்கிறார். ஏற்கனவே இருந்த தேமுதிக எந்த நிலைப்பாடும் எடுக்கவில்லை. ஏற்கனவே இருந்த பாமக ஒரு கருத்தையும் இதுவரையில் சொல்லவில்லை. ஆகவே என்டிஏ என்கிற கூட்டணி தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு வடிவம் பெறவில்லை, ஒரு ஷேப்புக்கே வரவில்லை. அதனால் பெரிய அளவில் சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள், சிறு குறு வணிகர்கள், விளிம்பு நிலை மக்கள், எளிய மக்கள் பயன்பெறும் என்று சொல்ல முடியாது. 28% இருந்த சில பொருட்களுக்கான வரியை இப்போது 40% உயர்த்தி இருக்கிறார்கள் என்கிற கடும் விமர்சனமும் எழுந்துள்ளது. ஆகவே இது அமெரிக்க அரசு நம் மீது விதித்திருக்கிற வரி தொடர்பான எதிர்ப்பை மடைமாற்றம் செய்வதற்கு, திசை திருப்புவதற்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு கண் துடைப்பான அறிவிப்பு என்றுதான் சொல்லப்படுகிறது.